ஹாய் வாங்க வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஒரு நடிகரை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் சொல்ல போகிறேன். அவரோட வாழ்க்கை வரலாறு தெரியாதவங்களாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. யார் அப்படின்னா நம்மளோட திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அவரோட வாழ்க்கையில் உள்ள பர்சனல் லைஃபு, அவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பாக்யராஜ் அவர்கள் 1953 ஜனவரி 7 ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளங்கோவில் கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே சினிமா மேல இருந்த தீராத ஆசையால் சென்னைக்குள்ள கடும் போராட்டம் நடத்திருக்கிறாரு. ஆரம்பத்துல இயக்குனர் ஜி ராமகிருஷ்ணன் கிட்ட வேலை செஞ்ச இவருக்கு திருப்பு முனையா அமைஞ்சது நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாரோட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. 16 வயதினிலே கிழக்கு போகும் ரயில் போன்ற படங்கள்ல உதவி இயக்குனரா வேலை செஞ்சுக்கிட்டே பாரதிராஜா சார்கிட்ட சினிமா ரகசியங்களை கத்துக்கிட்டார் பாக்யராஜ் சார். இப்போ பாக்யராஜ் சாரோட பர்சனல் லைஃப்ல போவோம். பாக்யராஜ் சார் முதலா ஹீரோவா அறிமுகம் காட்டின படம் பாரதிராஜாவின் புதிய வார்ப்புகள். இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிகை பிரவீனா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் முதலா கதை திரைக்கதை எழுதி இயக்குனரா அவதாரம் கொடுத்த சுவரில்லாத சித்திரங்கள் படத்துல பாக்யராஜ் சாருக்கு ஜோடியா மெயின் ஹீரோயினியா நடிச்சதும் இதே பிரவீனா தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது. 1981 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா விதியின் சதி கல்யாணமான 2 வருஷத்துல, அதாவது 1983 ஆகஸ்ட் மாசம் கடுமையான மஞ்சள் காமாலை நோய் காரணமாக நடிகை பிரவீனா திடீர்னு இறந்துட்டாங்க. இந்த இழப்பு பாக்யராஜ் சார மன ரீதியா ரொம்பவே உடைச்சு போட்டுருச்சு. சாப்பாடு தூக்கம் இல்லாம தனிமையில தவிச்சாரு. முதல் மனைவியோட மறைவுக்கு பிறகு பாக்யராஜ் சாரை இயக்கின டார்லிங் படத்துல இவருக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் நம்ம டாப் ஹீரோயின் பூர்ணிமா ஜெயராம். பிரவீனாவின் மறைவுக்கு பிறகு பாக்யராஜ் சாரோட தனிமையை பார்த்துட்டு நண்பர்கள் கொடுத்த ஐடியா படி பாக்யராஜ் சார் பூர்ணிமாவுடன் தன்னோட காதலை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாக்யராஜ் சார் தான் பூர்ணிமா பின்னாடி உருகி சுத்தினாருன்னு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? பூர்ணிமா மேடம் தான் பாக்யராஜ் சார் மேல வெறித்தனமா உருகி காதல இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமிங்ல அவங்க தமிழ் மலையாளத்துல லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருந்த டாப் ஹீரோயின், கையில ஏகப்பட்ட படங்க. ஆனா பாக்யராஜ் சாருக்கு அது 2வது திருமணம். அவர் மனசுல ஏற்கனவே பிரவீனாவின் நினைவுகள் இருக்கும்னு தெரிஞ்சும் அவரோட சோகத்தை தன் அன்பால மாத்துவேன்னு உருகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்யராஜ் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சினிமாவை விட்டுடணுங்கிற நிபந்தனையை அப்படியே ஏத்துக்கிட்டு தங்களோட உச்சகட்ட சினிமா கெரியரையே காதலுக்காக தியாகம் செஞ்சாங்க. 1984 பிப்ரவரி 7 அன்னைக்கு அவங்க 2 பேரும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பாக்யராஜ் பூர்ணிமா தம்பதியருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மகள் சரண்யா பாக்யராஜ். இவரை பாக்யராஜ் சாரே பாரிஜாதம் படம் மூலமா ஹீரோயினியா அறிமுகப்படுத்தினாரு. அந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே செம்ம ஹிட்டான. அதுக்கப்புறம் அவங்க பெருசா நடிக்கல. இப்போ அவங்க சென்னையில ஒரு சாக்ஸ்ஃபுல் ஃபேஷன் டிசைனரா தங்களோட சொந்த பிசினஸை கவனிச்சுட்டு வராங்க. மகன் சாந்தனு பாக்யராஜ் தன் சந்தையின் படமான வேட்டிய மடிச்சுக்கட்டு படத்துல 1998 வந்துச்சு. அந்த படத்துல குழந்தை நட்சத்திரமா வந்திருக்கிறாரு. இப்போ 2008 சக்கரக்கட்டி படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு. மாஸ்டர் ப்ளூ ஸ்டார்னு இப்போ வரைக்கும் பல படங்கள்ல நடிச்சு வராரு. பிரபல நடன இயக்குனர் ஜெயந்தியின் மகளும் டிவி ஆங்கருமான கீர்த்தியை அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் அப்பாவோட ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ பாக்யராஜோட பிரம்மாண்டமான சினிமா பயணத்தை பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இயக்குனரான முதல் படம் 1979 வெளியான சுவரில்லாத சித்திரங்கள். அசுர ஹிட் படங்கள் என்னன்னு பார்த்தா மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு. இந்த படம் அப்போதே பல கோடிகளை வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. சின்ன வீடு, ராசுகுட்டின்னு அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. இந்த சினிமா சாதனை தமிழ்ல மட்டும் இல்லைங்க, இந்தி மொழியிலையும் மெகா ஸ்டார் அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான ஆக்ரி ராஸ்தா படத்தையே நம்ம பாக்யராஜ் சார் தான் டைரக்ட் பண்ணாருங்க. கடைசி கால சினிமா பயணம் பார்த்தீங்கன்னா ஹீரோவா வாய்ப்புகள் குறைந்த பிறகும் சினிமா மேல இருந்த காதலால பாரிஜாதம், சித்து அப்படிங்கிற படத்தை இயக்கினாரு. அது மட்டும் இல்லாம துப்பறிவாளன், முருங்கைக்காய் சிப்ஸ் மற்றும் கடந்த ஆண்டு வரை பல படங்கள்ல குணச்சித்திர நடிகராகவும் தாத்தா கேரக்டர்லையும் நடிச்சு அசத்தினாரு. மொத்தம் 75 படத்துக்கு மேல படங்கள்ல நடிச்சு 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல இயக்கி பாக்கிய வார இதழின் எடிட்டரான பன்முகத்தோடு 50 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கிறாருங்க. இப்படி சினிமாவிலையும் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் சகாப்தமா வாழ்ந்த பாக்யராஜ் சார் கடந்த ஜூன் 27, 2026 காலை சென்னையில மாரடைப்பால காலமானார். மரணத்துக்கு முன்னாடி கூட கோவாவில் நடந்த விசேஷத்துல கலந்துக்கிட்டு சென்னை திரும்பி வந்திருக்கிறாரு. மறைவுக்கு பின்னாடியும் ஒளிரும் ஒரு நற்பண்பா பாக்யராஜ் சார் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த விஸ்படி அவரோட கண்களை குடும்பத்தினர் கண்டான செஞ்சிருக்கிறாங்க. தமிழக அரசு இவருக்கு அரசு மரியாதையுடன்
அரசு இறுதி அஞ்சலி செலுத்தி விடை கொடுத்துருக்குறாங்க. இவர் உடல் மறைந்தாலும் இவர் தந்த படங்கள் மூலமா நம்மகிட்ட என்னைக்குமே வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் அவர்களின் இந்த முழு வாழ்க்கை வரலாறு, பூர்ணிமா மேடத்தோட அந்த தியாக காதலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அவரோட படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ. இது போல வீடியோக்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.